We wonder if we human beings can be saved from sin. Why can't fallen angels also be restored from sin? சில வேளைகளில் நாம் இப்படி அதிசயப்படுவது உண்டு. மனுஷர்களாகிய நாம் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட கூடுமானதா இருக்கும்போது விழுந்து போன தூதர்கள் ஏன் ரட்சிக்கப்படக்கூடாமல் இருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கலாம். Why have they fallen in? Why are they impossible to save? ஏன் அவர்களை ரட்சிப்பது அசாத்தியமான காரியமா இருக்கிறது? If you take a piece of cloth and crush it, then and you open it up, you will see creases here and there. ஒரு சிறிய துண்டு துணியை எடுத்து நாம் அதை அப்படியே கசக்கி விட்டு மறுபடியும் அதை எடுத்து பார்க்கும்போது அதனுடைய தடங்கள் காணப்படும். But you can restore it by ironing it. ஆனால் மறுபடியும் அதை அயன் செய்வதன் மூலமாக அந்த மறுபடியும் பழைய நிலைவரத்துக்கு அதை கொண்டு வரலாம். But if you take a piece of paper and crush it and you open it out, you will see creases again there. ஆனால் ஒரு காகிதத்தை எடுத்து அதை கசக்கி விட்டு மறுபடியும் அதை எடுத்து பார்க்கும்போது அந்த கசங்கி போனதான தடயங்கள் இருக்கும். But if you iron it, still the marks will be there. ஆனால் அதை நாம் மறுபடியும் அயன் செய்தாலும் அங்கே அந்த அடையாளங்கள் காணப்படும். It won't become the old paper again. மறுபடியும் அந்த பழைய காகிதமாக அது இருக்காது. But if you take a piece of glass and crush it, ஆனால் ஒரு கண்ணாடி துண்டை எடுத்து அதை நாம் கசக்கும்போது you can't restore it after that. மறுபடியும் நாம் அதை பழைய உருவத்திற்கு கொண்டு வர முடியாது. You can't iron it or weld it or melt it together. அதை உருக்குவதன் மூலமாகவோ இல்லாவிட்டால் மறுபடியும் மாற்றுவதன் மூலமாக அதை பழைய நிலவரத்துக்கு கொண்டு வர முடியாது. In the same way, God has created His creation with different kinds of material. அதே போலவே தேவனும் கூட தம்முடைய சிருஷ்டிப்பை பல வகையான பொருட்களினால் செய்திருக்கிறார். And some of low capacity, some of high capacity. சில பொருட்களானது அது மிகவும் தாழ்வான நிலவரத்திற்கு தாக்குப்பிடிக்கக்கூடியதா இருக்கிறது. சில பொருட்களானது மிகவும் அதிகமான நிலவரத்திற்கும் தாக்குப்பிடிக்கக்கூடியதா இருக்கிறது. That is they are created with high capabilities and some with low capabilities. சில சிருஷ்டிப்புகளானது பெரிய திறமைகளோடு கூட சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, சில தாழ்ந்த திறமைகளோடு கூட சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. The higher the capability, when they are broken or destroyed or damaged, the restoring capacity becomes less. மிகப்பெரியதான திறமையுடையதான சிருஷ்டிகளானது அது நொறுக்கி போகும்போது மறுபடியும் அதை உருவாக்குவது மிகவும் கடினமான காரியம். That is why angels have been created with high capabilities. தூதர்களானவர்கள் மிகப்பெரிய திறமைகளோடு கூட அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். So when they fall, they are like broken glass. You can't restore them. எனவே அவர்கள் விழுந்து போன போது அவர்கள் உடைந்து போனதான கண்ணாடி துண்டுகளைப் போல மாறிவிட்டார்கள். எனவே மறுபடியும் அவர்களை திரும்ப உருவாக்குவது கடினமானது. But we human beings have been made with lower capabilities. ஆனால் மனுஷர்களாகிய நாமோ தாழ்ந்த திறமை உள்ளவர்களாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். So even if we fall with some difficulty, we can be restored. எனவே நாம் விழுந்து போனாலும் கூட ஏதோ சில கடினமான சூழ்நிலைகளின் வாயிலாக மறுபடியும் நாம் உருவாக்கப்படலாம். So that is how we have been made. God made man a little lower than the angels. That's the meaning. God made us with inferior material with smaller capabilities. எனவே தான் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், அவர் தேவதூதனை காட்டிலும் சற்று சிறியவனாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்று. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சில தாழ்ந்த நிலவரத்தில் உள்ள திறமைகளோடு கூட தூதர்களை காட்டிலும் சற்று தாழ்ந்த நிலவரத்தில் உள்ளவர்களாக தேவன் நம்மை சிருஷ்டித்தார். Even amongst human beings, capabilities differ. மனுஷர்களின் மத்தியிலும் கூட திறமைகள் வித்தியாசப்படுகிறது. When a small child makes a mistake, ஒரு சிறிய பிள்ளை தவறை செய்யும்போது it is something different. அது வித்தியாசமானது. When a young boy makes a mistake, it's something bigger. ஆனால் வாலிப பையன் ஏதோ ஒரு தவறை செய்யும்போது அது பெரியதான ஒரு காரியமா இருக்கிறது. A small child's fall or mischief will be, it talks too much, it is running too much, it's very mischievous, it's not listening to what I say. This is all the parents can complain about the child. The parents will not say, my little 3-year-old child is taking drugs, my little 3-year-old child goes out of home and comes after 4 days. That won't be the complaint. சிறிய பிள்ளைகள் குறும்புத்தனம் அதிகமாக செய்வார்கள். அவர்களை பார்த்து பெற்றோர்கள் இப்படி புகார் கூறுவார்கள், இவர்கள் நாங்கள் சொல்கிறதை கேட்கிறதே இல்லை, இங்கும் அங்குமாக ஓடுகிறார்கள், அமைதியாக இருக்கிறதில்லை, அதிகமாக பேசுகிறார்கள் என்று இப்படிப்பட்ட புகார்களை தான் சொல்லுவார்களே தவிர என்னுடைய 3 வயது குழந்தையானது அதிகமாக போதைப் பொருளை எடுத்துக்கொள்கிறது, வீட்டிற்கு 4 நாட்கள் கழித்து தான் திரும்பி வருகிறது என்று இப்படிப்பட்ட பெரிய புகார்களை சொல்ல மாட்டார்கள். But as the child grows, the kind of sins it comes makes
increases. ஆனால் பிள்ளை வளரும்போது பாவத்தின் தன்மையானது அதனுடைய தவறுகளை அதிகரிக்க செய்கிறது. The higher the capability, the greater the damage. திறமை எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு சேதமும் காணப்படும். Now amongst human beings there are some people who are called geniuses. மனுஷர்கள் மத்தியில் சில மனுஷர்கள் நிபுணர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். So they have extraordinary brains, extraordinary clever. அவர்களுக்கு அதிகபட்சமான மூளை இருக்கிறது. அவர்கள் மிகவும் புத்திசாலித்தனம் உடையவர்களாக இருக்கிறார்கள். So when they go wrong, the damage that they cause is very big. எனவே அவர்கள் தவறு செய்யும்போது அதனால் ஏற்படுகிறதான சேதமானது மிகப்பெரிய சேதமாக இருக்கிறது. Some genius invented the atom bomb. சில நிபுணர்கள் அவர்கள் அணுகுண்டை கண்டுபிடித்தார்கள். Some genius invented the computer virus. சில நிபுணர்கள் கம்ப்யூட்டரை கண்டுபிடித்தார்கள். Virus. கம்ப்யூட்டர் வைரஸை கண்டுபிடித்தார்கள். A good genius invented the computer, a bad genius invented the virus. நல்ல நிபுணர் கம்ப்யூட்டரை கண்டுபிடித்தார். ஒரு மோசமான நிபுணர் அதற்குரிய வைரஸை கண்டுபிடித்தார். A good genius invented atomic power, a bad genius invented the bomb. நல்ல நிபுணர் அணுசக்தியை கண்டுபிடித்தார். மோசமான நிபுணர் அணுகுண்டை கண்டுபிடித்தார். So the higher the capabilities, the greater the possibility of damage that can be caused and the damage they can suffer. எனவே திறமைகள் அதிகரிக்கும் போது அதனால் ஏற்படுகிறதான சேதமும் அதிகமாகிறது. அந்த சேதத்தின் நிமித்தம் அதிகமாக உபத்திரவம் ஏற்படுகிறது. Angels are more than geniuses, more than human geniuses. They are very clever, very wise, very powerful. தூதர்களானவர்கள் மனுஷ நிபுணர்களை காட்டிலும் மிகவும் நிபுணர்களாய் இருந்தார்கள். அவர்கள் அதிகமாக அறிவு கூர்மை உடையவர்களாய் இருந்தார்கள். மிகவும் ஞானம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். So when they fell, it was not possible to restore them. எனவே அவர்கள் விழுந்து போன போது மறுபடியும் அவர்களை சீர்படுத்துவது அசாத்தியமான காரியமாய் இருந்தது. Like the egg shell. ஒரு முட்டை ஓட்டை போல. All the king's horses, all the king's men could not put Humpty Dumpty back together again. இப்பொழுது கேட்டதான இந்த கவிதையை போல. So angels are like that. Once they fall, they cannot be restored. எனவே தூதர்கள் அப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள். ஒரு முறை அவர்கள் விழுந்து விட்டால் மறுபடியும் அவர்களை சீர்படுத்த முடியாது. Now come to our subject. இப்பொழுது நம்மை பற்றிதான காரியத்திற்கு வருவோம். In our story, in our realm, in the spiritual realm, there are some things that we have to learn in connection with this. நம்மை பற்றிதான விஷயத்தில் நம்முடைய ஆவிக்குரியதான மண்டலத்தில் இருக்கிறதான விஷயங்களில் இதோடு கூட சம்பந்தப்பட்டதான சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. When God anoints us, we are also becoming people with high capabilities. தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணும்போது நாமும் கூட மிகப்பெரிய திறமை உள்ளதான ஜனங்களாய் மாறுகிறோம். So when God gives us capabilities, then we become potential dangerous people. எனவே தேவன் நமக்கு மிகப்பெரிய திறமைகளை கொடுக்கும்போது அதிகபட்சமாக நாம் ஆபத்தான ஜனங்களாய் நாம் மாறிவிடுகிறோம். So it's a risk when God gives us gifts and talents and authority, because it can be used for good, it can be used for bad also. எனவே தேவன் நமக்கு தாளந்துகளையும் வரங்களையும் அதிகாரங்களையும் தரும்போது அது ஒரு அபாயத்திற்குரியதான காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த காரியங்களை நாம் நன்மைக்காகவும் பயன்படுத்தலாம், தீமைக்காகவும் பயன்படுத்தலாம். You take rock musicians. ராக் இசை கலைஞர்களை பாருங்கள். How do they know? How do they learn? It's a God given talent that they have, but it's being used by Satan. அவர்கள் எப்படி கற்றுக்கொள்கிறார்கள்? தேவன் அவர்களுக்கு தந்ததான தாளந்தின் மூலமாக தான் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களை சாத்தான் பயன்படுத்தி விடுகிறான். So the talent that they have been is now taken advantage of by Satan and is used for Satan. எனவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தாளந்தானது சாத்தானினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது, அவனால் அது பயன்படுத்தப்படுகிறது. So even a saint of God, when God invests gifts and talents and authority upon him, there is a little danger there. எனவே ஒரு தேவனுடைய பரிசுத்தவானுக்கும் கூட தேவன் தாளந்துகளையும் வரங்களையும் தரும்போது அதில் ஒரு ஆபத்து இருக்கிறது. What is that? அது என்ன? It can be misused. அது தவறாக பாவிக்கப்படலாம். To whom does God give gifts? தேவன் யாருக்கு வரங்களை தருகிறார்? In the New Testament we read in Ephesians chapter 4, there's a verse like this. புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும்போது எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் இப்படிப்பட்டதான ஒரு வசனம் இருக்கிறது. Read Ephesians chapter 4 verse 10. 8 or 10, like what is an 8? வரங்களை அளித்தார். That one. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். Where has he said it? அவர் எங்கே சொல்லி இருக்கிறார்? So what is written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Jesus gave gifts. இயேசு வரங்களை கொடுத்தார். What gifts? என்ன வரங்கள்? You read in the next verses, you will read apostles, prophets, evangelists, pastors, teachers.
அடுத்த வசனங்களை நாம் வாசிக்கும்போது அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் என்று வாசிக்கிறோம். So these are anointed people of God, fitted with capabilities to do extraordinary work. இவர்கள் யாவரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஜனங்களாய் இருக்கிறார்கள். சில அசாத்தியமான வேலைகளை செய்யும்படியாக இவர்கள் அதற்கென்று ஏற்படுத்தப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். So they have the gifts of the Spirit in them. எனவே இந்த ஆவிக்குரியதான வரங்கள் அவர்களுக்குள் இருக்கிறது. They have speaking abilities. அவர்களுக்கு பேசக்கூடியதான திறமை இருக்கிறது. They have the anointing that can drive out demons. அவர்களுக்குள் இருக்கிறதான அபிஷேகமானது பிசாசுகளை துரத்தக்கூடியதா இருக்கிறது. They have the capability of standing on the knees and praying through to victory. ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் முழங்காலிலேயே நின்று ஜெபிக்கக்கூடியதான திறமை அவர்களுக்கு இருக்கிறது. When they share the gospel, they can bring many souls to salvation. அவர்கள் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும்போது अनेक ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு வழிநடத்தக்கூடியவர்களா இருக்கிறார்கள். When a sinner walks on the road, ஒரு பாவி சாலையின் மேல் நடந்து செல்லும்போது he won't see, we can't see, but there'll be 5, 6, 10, 20 spirits hanging on his neck. நம்மால் பார்க்க முடியாது, அவனாலும் பார்க்க முடியாது. ஆனால் அவனுடைய தோளின் மேல் 5 இலிருந்து 10 பிசாசுகள் அவனுடைய தோளில் தொங்கிக் கொண்டிருக்கும். But when this person fitted with the gift of God, with the gift of speaking, preaches, immediately the power of God touches him and he comes to salvation. எனவே பேசக்கூடியதான திறமை உள்ளதான தேவனால் தரப்பட்டதான இந்த திறமை உள்ளதான இந்த நபர் அந்த பாவியோடு கூட பேசும்போது உண்மையிலேயே அந்த பாவி உடனே தொடப்பட்டு ரட்சிப்புக்குள் வழிநடத்தப்படுகிறார். That is a power indeed. அது உண்மையிலேயே ஒரு வல்லமை. So now God is giving them with these big capabilities. எனவே தேவன் இப்படிப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய திறமைகளை கொடுக்கிறார். Now it is written, சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிதானே? What is written? சொல்லி இருக்கிறார். Where has he said this? இவர் எங்கே இது சொல்லப்பட்டிருக்கிறது? Read Psalm 68 verse 16. 68ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். 68:16. உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? Psalms 68:16. 18. தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். So to whom is he giving gifts? அவர் யாருக்கு வரங்களை தருகிறார்? துரோகிகள், to the rebellious. துரோகிகளுக்கு அவர் வரங்களை தருகிறார். So that's very dangerous. இது ஒரு ஆபத்தான காரியம். Because these drogigal, these rebellious people can misuse those gifts. ஏனென்றால் இந்த துரோகிகள் இந்த வரங்களை தவறாக பாவித்து விடலாம். But there is no other alternative for God, because we are all drogigal, we are all rebellious by nature. So he has to start somewhere to do his work. எனவே ஏனென்றால் தேவனுக்கு வேறு எந்த மாற்று வழியும் இல்லை. நாம் யாவரும் துரோகிகளாக தான் காணப்படுகிறோம். எல்லாருமே துரோகிகளாய் இருப்பதினால் அவர் துரோகிகளுக்கு தான் வரங்களை கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. So although we have rebellious natures, disobedience, anger, irritation, bad words, all that is there mixed within us, but still he gives us gifts. நமக்குள்ள முரட்டாட்டமான சுபாவங்கள் இருந்தாலும் கூட, கோபமான சுபாவங்கள் இருந்தாலும் கூட, துரோகிகளான சுபாவங்கள் இருந்தாலும் கூட, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடியதான சுபாவங்கள் இருந்தாலும் கூட, இவைகள் எல்லாம் இருந்தாலும் தேவன் துரோகிகளாகி நமக்கு வரங்களை தருகிறார். Why? ஏன்? When he gives us those authority and gifts and we realize we have them, then we get scared. For me, this gift, this authority, and then at least by knowing that fear will make us responsible, careful, and help us to sanctify ourselves. அவர் நமக்கு அதிகாரங்களையும் வரங்களையும் தரும்போது நாம் அந்த அதிகாரங்களையும் வரங்களையும் நமக்குள்ளாக இருக்கிறதை காணும்போது எனக்கா தேவன் இப்படிப்பட்டதான அதிகாரத்தையும் வரத்தையும் தந்திருக்கிறார் என்கிறதான பயத்தை நிமித்தமாக அந்த பயம்தான் நமக்குள்ளாக ஒரு உத்தரவாதத்தையும் ஒரு பொறுப்பையும் இந்த வரத்தை எப்படி பாவிக்க வேண்டும் என்கிறதான ஒரு உத்தரவாதத்தை நமக்கு தருகிறது. And our sanctification also. பரிசுத்தமாக்குதலையும் நமக்கு தருகிறது. See, Judas was a thief. யூதாஸ் ஒரு திருடனாய் இருந்தான். He had the love of money. அவன் பணாசை உள்ளவனாய் இருந்தான். But still God gave him the bag. ஆனால் இன்னும் கூட தேவன் அவனிடத்தில் பணப்பையை தந்தார். There were 12 disciples. 12 சீஷர்கள் இருந்தார்கள். So when they got any offerings or collected any money from somewhere, they got from someone, gave them any money, Jesus took that money and gave it to Judas. ஏதாவது ஒரு இடத்திலிருந்து யாராவது ஒருவரோ அவர்களுக்கு பணத்தை கொடுப்பார்கள் என்றால் இயேசு அந்த பணத்தை எடுத்து உடனே யூதாஸின் கையில் தான் கொடுப்பார். Why? ஏன்? Will you do that? Will I do that? நீங்கள் அதை செய்வீர்களா? நான் அதை செய்வேனா? Will you invest your money on an untrustworthy person? ஒரு நம்பத்தகாததான மனுஷனிடத்தில் நாம் பணத்தை கொடுப்போமா? Jesus could have given that bag and he could have just said,
I don't want to give it to Judas, and you could have given to Andrew or Bartholomew or Peter or anyone. ஒருவேளை இயேசு அந்த யூதாசனுடைய கையில் இருந்த அந்த பணப்பையை வாங்கி இந்த பணப்பை யூதாசனிடத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பர்த்தலமேயுக்கோ இல்லாவிட்டால் அந்திரேயாவுக்கோ பேதுருக்கோ இதை கொடுக்கலாம் என்று சொல்லி இருக்கலாம். Why did he give it to Judas knowing that Judas had this love of money? யூதாசுக்கு பண ஆசை இருக்கிறது என்று தெரிந்தும் கூட இயேசுவானவர் ஏன் யூதாசனிடத்தில் அந்த பணப்பையை தந்தார்? Because like they say, to remove a thorn you need a thorn. ஏனென்றால் முள்ளை எடுக்க வேண்டும் என்றால் முள் தான் தேவைப்படுகிறது. So God trusted him so that this Judas might know that the all-knowing God who is in this Messiah still trusts him and gives him the money back. யூதாசானவன் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிறதான தேவனானவர் இந்த மேசியாவாக இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இயேசுவானவர் இந்த பணப்பை யூதாசனிடத்தில் கொடுத்தார். So Judas should be very careful. What is this? God knows everything. He knows my heart and still he's giving me this money back. What's going on? So I have to be very careful. எனவே யூதாஸ் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்திருக்க வேண்டும். என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நான் இவ்வளவு பெரிய பணாசை உள்ளவனாக இருந்தாலும் கூட இயேசு என்னை நம்பி இந்த பணப்பையை தருகிறாரே என்கிறதான பயம் அவனுக்குள் காணப்பட்டிருந்திருக்க வேண்டும், ஒரு பொறுப்பு காணப்பட்டிருந்திருக்க வேண்டும். In between also Jesus knew he was a thief. Jesus knew that he used to put his finger into the bag and take some money and put it in the pocket now and then. அதன் மத்தியிலும் கூட யூதாஸ் திருடன் என்று இயேசுவானவர் நன்றாக அறிந்திருந்தார். அடிக்கடி அந்த பணப்பையில் இருக்கிறதான பணத்தை இந்த யூதாஸ் எடுத்து தன்னுடைய சட்டை பைக்குள் போட்டுக் கொள்வதையும் அவர் அறிந்திருந்தார். He knew everything, but he didn't pluck away the bag. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார், ஆனால் அந்த பணப்பையை அவனிடத்திலிருந்து பிடுங்கிக் கொள்ளவில்லை. Why? ஏன்? Because he trusted Judas. ஏனென்றால் அவர் இயேசுவானவர் யூதாசை நம்பினார். In the same way, although we are rebellious, although we have so many bad natures, he gives us gifts. அதேபோல நாம் முரட்டாட்டம் உள்ளவர்களா இருந்தாலும் கூட, நமக்கு அதிகமான மோசமான சுபாவங்கள் இருந்தாலும் கூட அவர் நமக்கு வரங்களை தருகிறார். But after we get those gifts, if we are going to continue to be rebellious, that's going to be dangerous. ஆனால் அந்த வரங்களை பெற்றுக்கொண்ட பிறகும் கூட நாம் தொடர்ந்து துரோகிகளாக முரட்டாட்டம் உள்ளவர்களா இருப்போம் என்றால் அதுதான் ஆபத்தானது. So what happens is, if power and rebellion are going to stay together for long, the effect is going to be very destructive. எனவே அதிகாரமும் முரட்டாட்டமும் அதிக காலமாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்தே இருக்கும் என்றால் அதனுடைய முடிவானது அழிவாக தான் இருக்கும். So for gifts and power and talents to work properly, constructively, it has to be put into a into a pipe. It has to be channelized by obedience. எனவே இந்த வரங்களும் அதிகாரங்களும் அந்த தாளந்தலும் கூட நமக்குள் சரியான விதத்தில் கிரியை செய்ய வேண்டும் என்றால் அது ஒரு சரியான வாய்க்காலிற்குள் போடப்பட வேண்டும். அந்த வாய்க்கால் தான் கீழ்ப்படிதல். So when God gives us gifts, those who are gifted should give great importance to obedience. எனவே தேவன் நமக்கு வரங்களை தரும்போது அந்த வரங்களை வரங்களை பெற்றுக்கொள்கிறவர்கள் கீழ்ப்படிதல் என்கிறதான சுபாவத்திற்கு மிகவும் உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Otherwise these gifts can be wrongly used to damage ourselves and the work of God. இல்லாவிட்டால் இந்த வரங்களானது தவறாக பாவிக்கப்பட்டு நம்முடைய அழிவிற்கு காரணமாகிவிடும், தேவனுடைய வேலையும் சீரழிந்துவிடும். Because when God gives us these authorities and gifts, it's not so that we can use it as we like, it's so that we can do God's work with it. எனவே தேவன் நமக்கு வரங்களையும் அதிகாரங்களையும் தரும்போது நம்முடைய இஷ்டத்திற்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் அதற்கு நமக்கு தருகிறதில்லை, ஆனால் அவருடைய இஷ்டத்தின்படி அவருடைய திட்டத்தின்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் அவர் நமக்கு வரங்களை தருகிறார். Jesus had all the gifts, all the power, all the authority in this world. இயேசுவானவருக்கு இந்த உலகத்தில் எல்லா வரங்களும் இருந்தது, சர்வ அதிகாரமும் இருந்தது. But he said, I can of my own do nothing of myself. என்னுடைய சுயமாக நான் ஒன்றுமே செய்யவில்லை என்று அவர் கூறினார். I always do things that are dictated to me of the Father. நான் எப்பொழுதுமே பிதாவானவர் என்னிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நான் செய்கிறேன். So every little moment he will say, Father, shall I not, shall I? ஒவ்வொரு நிமிஷந்தோறும் அவர் பிதாவினிடத்தில், பிதாவே நான் இதை செய்யலாமா வேண்டாமா என்று கேட்கிறவராய் இருந்தார். Shall I turn this water into wine? No, not now, little later. பிதாவே நான் இந்த தண்ணீரை ரசமாக மாற்றலாமா என்று கேட்டால் இப்பொழுது வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழித்து மாற்று. Father, I am hungry. Satan wants me to make these stones into bread. He's challenging me. Shall I? No. பிதாவே நான் பசியாக இருக்கிறேன், இந்த சாத்தானானவன் கல்லுகளை அப்பமாக மாற்றும்படியாக சொல்லுகிறான், இதை நான் செய்யலாமா என்று கேட்டால் வேண்டாம். Father, the people are hungry. There are 5,000 people. There are only 5 loaves here. Shall I feed them with these 5 loaves? Shall I multiply them? Yes.
பிதாவே, இங்கே 5000 பேர் ஜனங்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கென்று கொடுப்பதற்கு 5 அப்பங்கள் மாத்திரம்தான் இருக்கிறது, இந்த அப்பங்களை நான் அதிகமாக பெருக்கி அவர்களுக்கு தரலாமா என்று கேட்டால் கொடு. So it was very easy for the Father to work through the Son, because every act was an act of obedience. எனவே பிதாவானவர் இயேசுவின் மூலமாக வேலை செய்வதற்கு அவருக்கு சுலபமாக இருந்தது. ஏனென்றால் இயேசுவினிடத்தில் அதிகமாக கீழ்ப்படிதல் காணப்பட்டது. Today you look at the devils. இன்று பிசாசுகளை பாருங்கள். You look at Lucifer. லூசிஃபரை பாருங்கள். Look at the anointed cherub. அபிஷேகம் பண்ணப்பட்டதான கேருபை பாருங்கள். They were fitted with great capabilities. அவர்கள் மிகப்பெரியதான திறமைகளோடு கூட இருந்தார்கள். So when they fell, now these capabilities are being misused to kill, destroy, cheat, deceive. அவர்கள் விழுந்து போன போது அவர்களுக்கு இருந்ததான திறமையின் மூலமாக அவர்கள் கொல்லவும், அழிக்கவும், திருடவும், மற்றபடி வஞ்சிக்கவும், ஏமாற்றவும் அதை பயன்படுத்தினார்கள். Now we are neither like Jesus nor like the devil. We are in the middle. நாம் இயேசுவை போலவும் காணப்படவில்லை, அந்த பிசாசுகளை போலவும் காணப்படவில்லை, நாம் மத்தியில் இருக்கிறோம். So God is investing us with so many gifts, gifts of wisdom, gifts of power. எனவே தேவன் நமக்கு பல வகையான ஞானங்களையும் பல வகையான அதிகாரங்களின் வரங்களையும் தந்து நமக்கு முதலீடாக வைத்திருக்கிறார். There is a gift called the word of wisdom. ஞானத்தை போதிக்கும், அறிவை போதிக்கும் வசனம் என்கிறதான ஒரு வரம் இருக்கிறது. There is a gift called the word of knowledge. ஞானத்தை உணர்த்தும் வசனம் என்கிறதான ஒரு வரம் இருக்கிறது. These operate in different ways. இவைகள் பல வகையான வழிகளில் கிரியை செய்கிறது. So there are two gifts, but they have so many subdivisions. இந்த இரண்டு வரங்களுக்கு பல வகையான கிளைகள் இருக்கிறது. Some people are good at writing, they can't speak. சில ஜனங்கள் நன்றாக எழுதக்கூடியதான திறமை உள்ளவர்களாய் இருப்பார்கள், ஆனால் பேசும் திறமை அவர்களுக்கு இருக்காது. So many book writers are there. You read their books, very inspiring, but they won't be able to speak in public. அநேக புத்தகத்தை எழுதினதான எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் புத்தகங்களை படிக்கும்போது மிகவும் ஞானம் அதில் வெளிப்படும், ஆனால் அவர்கள் பொது இடங்களில் பேச மாட்டார்கள். Some people can speak but they can't write. சில ஜனங்கள் நன்றாக பேசக்கூடியவர்களாய் இருப்பார்கள், ஆனால் அவர்களால் எழுத முடியாது. Some people are very good at mass evangelism. They can speak, they can preach to thousands and bring them to salvation, but you bring one soul to them, they can't talk. சில ஜனங்கள் திரள் கூட்டமான இடத்தில் நின்று சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஆனால் ஒரே ஒரு ஆத்மாவை அவர்களிடத்தில் கொண்டு சென்று சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று சொன்னால் அவர்களால் சொல்ல முடியாது. Some people can talk to new souls on the street one to one, but if you ask them to come and preach in an open air meeting or in a convention or in a mass evangelism campaign, they'll tremble, they won't get the words. சில ஜனங்கள் தெருக்களில் ஒருவர் பின் ஒருவராக அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்களை வெளி ஊழியத்திலோ இல்லாவிட்டால் மிகப்பெரிய கன்வென்ஷன் கூட்டங்களிலோ இல்லாவிட்டால் திரள் கூட்டமான ஜனங்கள் கூடுகிறதான மிகப்பெரிய கூட்டங்களிலோ அவர்களை கொண்டு சென்று பேசுங்கள் என்று சொன்னால் அவர்களால் பேச முடியாது. Some people are very good at answering questions in defending Christianity. சில ஜனங்கள் கிறிஸ்தவத்திற்கு விரோதமாக இருக்கிறதான சவாலான கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாய் இருப்பார்கள். So these are all different capabilities of the word of wisdom. இவைகள் யாவும் ஞானத்தை உணர்த்தும் வசனம் என்கிறதான அந்த வரத்தினுடைய பல வகையான திறமைகளாய் இருக்கிறது. Some people will get deep revelations from God's word to take the church to become the bride of Christ so that they can grow in the character of Christ. சில ஜனங்கள் தேவனுடைய வசனத்தின் ஆழத்திற்குள் சென்று அதனுடைய ரகசியங்களை வெளியே கொண்டு வந்து இருக்கிறதான ஜனங்களை கிறிஸ்துவின் மணவாட்டியாக மாற்றக்கூடியதான திறமை உள்ளவர்களாய் இருப்பார்கள். So although this is just one gift mentioned in one word, so many branches are there. ஒரே வார்த்தையில் குறிக்கப்பட்டதான இந்த வரமானது இப்படி காணப்பட்டாலும் இதற்குரியதான பல கிளைகள் உண்டு. So God will put different capacities in different people. எனவே பல வகையான ஜனங்களுக்கு தேவன் பல வகையான திறமைகளை வைத்திருக்கிறார். So God, although we are rebellious, God has given it to us. நாம் முரட்டாட்டம் உள்ளவர்களாய் இருந்தாலும் கூட தேவன் அதை நமக்கு தருகிறார். Now we can learn. Now although God has given us these gifts, he wants us to learn obedience. He wants to teach us obedience. தேவன் நமக்கு இந்த வரங்களை தந்திருந்தாலும் கூட நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வாஞ்சிக்கிறார். But by nature we are independent. We want to do what we like. ஆனால் இயற்கையிலே நாம் சுயாதீனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தான் நாம் நினைக்கிறோம். நமக்கு என்ன இஷ்டமோ அதை தான் நாம் செய்ய வேண்டும் என்றும் விரும்புகிறோம். So to learn obedience is not just sitting in a class listening to a lecture and taking down notes. எனவே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஏதோ வகுப்பறையில் கொண்டு உட்கார்ந்து அங்கே சொல்லப்படுகிறதான காரியங்களை எழுதிக் கொள்வது மூலமாக நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள முடியாது. Obedience has to be learned practically through problems of day-to-day life. கீழ்ப்படிதல் என்று சொல்லுவது வாழ்க்கையில் வருகிறதான பிரச்சனைகளின் மூலமாக நடைமுறை ரீதியாக கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியமாய் இருக்கிறது. And that involves suffering. அது பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டது. And that is how by suffering we learn obedience. இதன் மூலமாக பாடுகளின் வாயிலாக தான் நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறோம். If we yield to that suffering and want to learn obedience at the cost of suffering,
நாம் பாடுகளுக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து அந்த பாடுகளை விலைக்கிறையின் மூலமாக கீழ்ப்படுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புவோம் என்றால், then the gifts that God invests upon us will be used to very constructively. அப்பொழுது தேவன் நமக்கு முதலீடாக தருகிறதான இந்த வரங்களானது சரியான விதத்தில் கட்டமைப்பாக அது பயன்படுத்தப்படும். Otherwise we could become independent, still the gifts will operate, and like Lucifer we'll be causing damage to the church. இல்லாவிட்டால் நாம் சுயாதீனம் உள்ளவர்களாக மாறி விடுவோம். அந்த நமக்கு கொடுக்கப்பட்டதான வரங்களானது தவறான விதத்தில் பாதிக்கப்படும். நம்முடைய சபையில் நாம் ஒரு லூசிஃபராக தான் இருப்போம். So I have a mic. எனக்கு ஒரு மைக் இருக்கிறது. And I have the authority to preach. பிரசங்கிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது. And I have some listeners before me. எனக்கு முன்பாக கேட்கிறதான ஜனங்கள் இருக்கிறார்கள். And so I can misuse my authority. எனவே நான் என்னுடைய அதிகாரத்தை தவறாக பாவிக்கலாம். So if I don't like one of you, உங்களில் யாராவது ஒருவரை எனக்கு பிடிக்கவில்லை என்றால், I can take a Bible verse and use it against you. நான் ஒரு வேத வசனத்தை எடுத்து அந்த குறிப்பிட்ட நபருக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணலாம். So I am now mixing my rebellious nature with my speaking abilities, and it's becoming dangerous. இப்பொழுது என்னுடைய முரட்டாட்டமான சுபாவத்தை என்னுடைய பேசும் திறமையோடு கூட கலந்து நான் அந்த வரத்தை பயன்படுத்தி இப்படி பேசுகிறேன். So I'm causing damage to souls. I'm not building the kingdom of God. எனவே ஆத்துமாக்களுக்கு நான் சேதத்தை விளைவிக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை நான் கட்டுகிறதில்லை. So first of all I need to learn. முதலாவதாக நான் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. So along with God giving me gifts or abilities, God wants me to learn obedience. எனவே தேவன் எனக்கு தம்முடைய வரங்களையும் அதிகாரங்களையும் தரும்போது அதனோடு கூட நான் கீழ்ப்படிதலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சேர்த்தே தருகிறார். If I have the gift of prophecy, எனக்கு ஒரு தீர்க்கதரிசன வரம் இருக்கும் என்றால், and I can use it to lash out at someone I don't like. யாரோ எனக்கு விருப்பம் இல்லாததான நபரை நான் திட்டும்படியாக கூட அந்த வரத்தை பயன்படுத்தலாம். God's word and my words will get mixed up somewhere. தேவனுடைய வார்த்தையும் என்னுடைய வார்த்தையும் ஏதோ ஒரு இடத்தில் கலக்கப்பட்டு விடும். A little prophecy from God, a little mixing of the self. தேவனிடத்திலிருந்து வருகிறதான சிறிய தீர்க்கதரிசனமும் என்னுடைய சுயத்திலிருந்து வெளிப்படுகிறதான காரியமும். So there to channelize that and make it proper, I need to learn obedience. அதை வாய்க்கால் வழியாக பயன்படுத்தி அதை நேராக சரிப்படுத்துவதற்கு எனக்கு கீழ்ப்படிதல் தேவைப்படுகிறது. God might give me the ability to speak to souls and bring them to church and bring them to salvation. ஆத்துமாக்களோடு கூட பேசி அவர்களை ரட்சிப்புக்கு கொண்டு வருவதற்கும் அவர்களை சபைக்கு கொண்டு வருவதற்கும் தேவன் எனக்கு திறமையை தந்திருக்கிறார். But if I don't learn obedience, ஆனால் நான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பட்சத்தில் carnality will branch out of that disobedience. அந்த கீழ்ப்படிதலிலிருந்து மாம்சீகமான முளைத்தெழும்பும், அந்த கீழ்ப்படியாமையிலிருந்து மாம்சீகம் முளைத்தெழும்பும், and that soul will become my soul. அந்த ஆத்மாவானது என்னுடைய ஆத்மாவாக மாறும். So a carnal relationship will start there. எனவே ஒரு மாம்சீகமான உறவு அங்கே ஆரம்பிக்கும். You brought the soul to bring the soul to Jesus, finally you bring the soul to yourself. நீ ஆத்மாவை இயேசுவினிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக ஆத்மாவை கொண்டு வந்தாய், ஆனால் கடைசியில் அந்த ஆத்மாவை நீ உனக்கென்று உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறாய். Finally you can't leave that soul can't leave you. கடைசியாக அந்த ஆத்மாவினால் உன்னை விட முடியாது, உன்னால் அந்த ஆத்மாவை விட முடியாது. So that is why in soul winning we need to learn obedience. அதற்காக தான் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு நமக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வது அவசியமாய் இருக்கிறது. Some people are very good prayer warriors. When they stand on their knees, they are renowned, they are famous in getting prayers answered. So others will recommend you, go to that person and tell him your prayer request. They'll pray and you'll get delivered. சில ஜனங்கள் ஜெப வீரர்களாய் இருப்பார்கள், அவர்கள் ஜெபிப்பதில் பெயர் பெற்றவர்களாய் இருப்பார்கள், அநேக காரியங்களை தங்கள் ஜெபத்தின் மூலமாக பதிலாக பெற்றுக்கொள்வார்கள். முழங்காலில் நின்று ஜெபிக்கக்கூடியதான ஜெப வீரர்களாய் இருக்கிறதான உங்களை பார்த்து நீங்கள் அவர்களிடத்தில் போனால் உங்கள் காரியங்கள் வெற்றி பெறும் என்று உங்களை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லி சில ஜனங்களை உங்களிடத்தில் அனுப்புவார்கள். But if you don't learn obedience, ஆனால் நீங்கள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பட்சத்தில், if someone rises against you, யாரோ ஒருவர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பும்போது, be careful. If I stand on your knees, you'll be finished. நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நான் முழங்காலில் நின்றால் நீ அவ்வளவுதான். So we'll misuse our prayer, our success in prayer to threaten others. எனவே நாம் நம்முடைய ஜெபத்தின் வெற்றியை மற்றவர்களை மிரட்டும்படியாக தவறாக பாவிப்போம். If God gives me talents and graces and abilities, I won't use that to glorify God, to worship God. I'll start pulling others to myself. I'll have a lot of fans. தேவன் எனக்கு தாளந்துகளையும் கிருபைகளையும் வரங்களையும் திறமைகளையும் தரும்போது அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நான் பயன்படுத்தாமல் அதை என்னுடைய மாம்சீக பிரகாரமாக பயன்படுத்தி எனக்கு அநேக ரசிகர்களை நான் உண்டாக்கி விடுவேன். So I need to learn obedience. நான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. So what will happen in all these cases if we don't learn obedience, and while operating these gifts we need a lot of damage will be caused. God will bring many souls, and all those souls will come inside and start
diverting away from God into backsliding into some hole inside the church. எனவே சம்பவிப்பது என்னவென்றால் தேவன் எனக்கு தருகிறதான அந்த கிருபைகளையும் வரங்களையும் தாளந்துகளையும் அதிகாரங்களையும் நான் தவறாக பாவிக்கும் பட்சத்தில் என்னிடத்தில் வருகிறதான கூட்டமாய் வருகிறதான ஆத்துமாக்களை நான் திசை திருப்பி அந்த ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் நான் மாறிவிடுவேன். அந்த ஆத்துமாக்களும் சபைகளில் பிரச்சனைகளை உண்டாக்குறவர்களாய் இருப்பார்கள். They will fall into some hole inside the church. அவர்கள் சபையில் இருக்கிறதான ஏதோ ஒரு குழிக்குள் விழுந்து விடுவார்கள். They won't draw near to Christ and grow in Christ. They'll get caught in some kind of entanglement and they won't be spiritual, they'll just be there inside. அவர்கள் கிறிஸ்துவினிடத்தில் வந்து கிறிஸ்துவை போல வளர்ந்து கிறிஸ்துவை போல மாற்றப்பட மாட்டார்கள். ஆனால் அதற்கு பதிலாக சபையில் இருக்கிறதான ஏதோ ஒரு சிக்கல்களின் மூலமாக அவர்கள் சிக்கிக்கொண்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் அதற்குள்ளேயே இருப்பார்கள். So how careful we have to be when God trusts us and gives us gifts. எனவே தேவன் நம்மை நம்பி நமக்கு வரங்களை தரும்போது நாம் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். There is no person in this hall who does not have any gift, who does not have any talent. எனக்கு எந்த வரமுமே இல்லை, எந்த திறமையுமே இல்லை என்று இந்த ஹால் இருக்கிற ஒரு நபர் கூட சொல்ல முடியாது. When the Holy Spirit comes on you, gifts are there inside the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது அதனோடு கூட சேர்ந்து வரங்களும் உங்கள் மேல் வருகிறது. Maybe you have not brought it out, that's all. ஒருவேளை நீங்கள் அதை வெளியே கொண்டு வராமல் இருக்கலாம், அவ்வளவுதான். Maybe you don't realize that's all, but it is there. ஒருவேளை நீங்கள் அதை உணராமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே அது காணப்படுகிறது. 1 Corinthians chapter 12. முதலாம் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். I think it's verse 8. It's written, God has distributed by the Spirit the gifts of the Spirit to every man as he will. 11ஆம் வசனம். இவைகளெல்லாம் அவர் தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எந்த வசனம்? 11ஆம் வசனம். 14th verse. 11th verse. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். In English, he has distributed to every man severally as he will. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் தமது சித்தத்தின்படியே பகிர்ந்து கொடுக்கிறார் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. In other words, every person who has received the Holy Spirit has some gift or the other. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதான ஒவ்வொரு நபரும் ஏதோ ஒரு வரத்தை பெற்றவராய் தான் இருக்கிறார். So like St. Paul told Timothy, stir up the gift in you. That gift has to be stirred up and discovered. பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது உனக்கு இருக்கிறதான ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பு என்று எழுதுகிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மறைந்து கிடக்கிறதான அந்த வரத்தை நாம் தூண்டி எழுப்ப வேண்டும். But gifted people will suffer. ஆனால் வரம் பெற்ற ஜனங்கள் பாடுபடுவார்கள். But we have to yield to go through that suffering. ஆனால் அந்த பாடுகளின் வழியாக போவதற்கு நாம் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். Because it's in that suffering that we learn obedience. ஏனென்றால் அந்த பாடுகளில் தான் நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறோம். It is in that suffering that we learn to be like Jesus. அந்த பாடுகளில் தான் நாம் இயேசுவை போல மாறுவதற்கு கற்றுக்கொள்கிறோம். So God will tell us something, sometimes he'll tell us stop, sometimes he'll tell us go on. சில வேளைகளில் தேவன் நம்மை பார்த்து நிறுத்து என்று கூறுவார், சில வேளைகளில் தொடர்ந்து போ என்று அவர் கூறுவார். So in all these areas we have to first obey and then the gift has to be operated. எனவே இந்த எல்லா பகுதிகளிலும் முதலாவது நாம் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு பிறகு இந்த வரங்களை நாம் பாவிக்க வேண்டும். There was a pastor. ஒரு பாஸ்டர் இருந்தார். He was a pastor in our church. நம்முடைய சபையில் இருந்ததான ஒரு பாஸ்டர் அவர். He met with an accident. அவர் ஒரு விபத்தை சந்தித்தார். And when he met with an accident, he was sitting in the front seat of the car. He came out of the car through the windshield in front and fell out. அந்த விபத்தின் போது அவர் அந்த காரின் முன்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்தார். அந்த கார் விபத்தை சந்தித்த போது அந்த காரின் முன்பக்க கண்ணாடியின் வழியாக வெளியே வந்து அவர் விழுந்தார். And for 1 month he was bedridden. ஒரு மாதமாக அவர் படுக்கையில் இருந்தார். But there God spoke to him. ஆனால் அந்த இடத்தில் தேவன் அவரோடு கூட பேசினார். He said when he testified after that, he said, one spirit left me. அதற்கு பிறகு அவர் சாட்சி கூறும்போது எப்படி கூறினார், ஒரு ஆவி என்னை விட்டு நீங்கினது என்று. You know what is that spirit? அது என்ன ஆவி என்று உங்களுக்கு தெரியுமா? The spirit of ministry. ஊழியத்தின் ஆவி. What is that? அது என்ன? Not a good spirit, it was a bad spirit. அது நல்ல ஆவி அல்ல, அது ஒரு கெட்ட ஆவி. I must go here, I must go there, I must run here, I must this meeting, that meeting, here, there. So busy, no time for God. நான் இங்கே போக வேண்டும், அங்கே போக வேண்டும், இதை பிரசங்கம் பண்ண வேண்டும், அதை பிரசங்கம் பண்ண வேண்டும், இதை கூற வேண்டும், அதை பேச வேண்டும் என்று மிகவும் அலுவலா இருக்கிறபடினால் தேவனுக்கு என்று நேரம் இல்லை. It's not channelized. அது ஒரு கட்டமைப்புக்குள் இருக்கிறதான வாய்க்கால் வழிபடுத்தப்பட்டது அல்ல. You know, in the Bible Jesus never did not do anything independently. வேதத்தில் நாம் இயேசுவானவருடைய ஊழியத்தை பார்க்கும்போது அவர் எந்த ஊழியத்தையுமே சுயாதீனமாக செய்யவில்லை. There was a time when a crowd of people came to Jesus and said, we'll believe you
if you can bring bread down from us now and we'll believe you, will accept you. But he didn't do it. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திரள் கூட்டமான ஜனங்கள் வந்து இப்பொழுது நீர் வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணினால் நாங்கள் உம்மை நம்புவோம் என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் அந்த நேரத்தில் இயேசுவானவர் அந்த கிரியையை நடப்பிக்கவில்லை. When he was hanging on the cross, they said, you come down from the cross, we'll believe you. You saved others, you couldn't save yourself. Do it now, we'll believe you, we'll become your disciples. He could have come down, he didn't do it. அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது சில ஜனங்கள் அவரை பார்த்து இப்பொழுது நீர் சிலுவையிலிருந்து இறங்கி வந்தால் நாங்களும் நம்புவோம் என்று அவர்கள் கூறினார்கள். அந்த நேரத்தில் இயேசுவானவர் சிலுவையிலிருந்து இறங்கி வரவில்லை. அவர் அந்த காரியத்தை அவர் செய்யவில்லை. So because for Jesus obedience was first. ஏனென்றால் இயேசுவை பொறுத்தவரையில் அவருக்கு முதலாவது கீழ்ப்படிதல் தான் தேவை. So God wants to give us gifts and authorities and talents, and he wants to use us mightily, but first obedience. தேவன் நமக்கு கிருபைகளையும் வரங்களையும் தாளந்துகளையும் கொடுக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். அதை நாம் மிகப்பெரியதான மகத்தான விதத்தில் அதை நடப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அதற்கு முன்பாக அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல். Otherwise our wisdom will get corrupted. God will give us a lot of wisdom, it will get corrupted into cunningness. இல்லாவிட்டால் நம்முடைய ஞானமானது கெட்டு போய்விடும். தேவன் நமக்கு திரளான ஞானத்தை தந்திருக்கிறார். அந்த ஞானம் தந்திரத்தில் போய் முடிவடையும். God will give us a lot of power, but it will be used for violence. தேவன் நமக்கு அதிகமான வல்லமை தந்திருக்கிறார். ஆனால் நாம் அதை தருவார். ஆனால் நாம் அதை துஷ்டத்தனத்திற்கென்று பயன்படுத்துவோம். So rebellion should go. That's very important. எனவே நம்முடைய முரட்டாட்டமாகிய துரோகம் நம்மை விட்டு போக வேண்டும். So that is called carrying the cross. இதுதான் சிலுவையை சுமப்பது என்று அழைக்கப்படுகிறது. We are like wild animals now. We want to do what we like. We have our own lusts, our own pleasures. இப்பொழுது நாம் காட்டு மிருகங்களைப் போல இருக்கிறோம். நம்முடைய சொந்த இச்சை நிறைவேற வேண்டும், நம்முடைய சொந்த இச்சைகள் தான் நிறைவேற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். But when God brings us under the yoke and we are not allowed to do what we like, that's when suffering starts, but that's when obedience is formed. தேவன் நம்மை நுகத்திற்கு கீழாக கொண்டு வரும்போது அவர் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நாம் அவருக்கு ஒப்புக் கொடுக்காமல் இருப்போம் என்றால் அந்த நேரத்தில் தான் பாடுபடுதல் நமக்கு ஆரம்பமாகிறது. இல்ல when God brings us under the yoke, that's when suffering starts, because we are not able to do what we like, but it is in that obedience begins also. தேவன் நம்மை தம்முடைய நுகத்திற்கு கீழாக கொண்டு வரும்போது நாம் அதற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறபடியால் தான் நமக்கு பாடுகள் ஆரம்பிக்கிறது. அதை கீழ்ப்படியும் போது அந்த நுகத்தின் கீழ் வரும்போது நம்முடைய சொந்த இச்சைகளை நிறைவேற்ற முடியாமல் போகிறது. So when we come under his yoke and we obey Jesus, he won't allow us to fulfill our lusts. நாம் அந்த நுகத்திற்கு கீழாக வந்து இயேசுவுக்கு கீழ்ப்படியும் போது அந்த இச்சைகளை நாம் நிறைவேற்றுவதற்கு அவர் நமக்கு அனுமதி தரமாட்டார். So he will lead us in paths where we become restless and dissatisfied. நமக்கு திருப்தி இல்லாதான பாதைகளின் வழியாக, இளைப்பாறுதல் இல்லாதான பாதைகளின் வழியாக நாம் நடத்தப்படுவோம். Because what we like is not happening. ஏனென்றால் நமக்கு என்ன விருப்பமோ அது சம்பவிக்கிறதில்லை. What we don't like, that's happening. எது நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறதோ அதுதான் சம்பவிக்கிறது. That's called yoke. இதுதான் நுகம் என்று அழைக்கப்படுகிறது. So it's in that yoke that suffering comes. அந்த நுகத்தில் தான் பாடு வருகிறது. But it's in that suffering that we learn obedience. அந்த பாடுகளில் தான் நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறோம். And it's in that obedience that our power and our wisdom and our authority and talents become powerful. அந்த கீழ்ப்படிதல் தான் நம்முடைய வரங்களும் நம்முடைய கிருபைகளும் நம்முடைய தாளந்துகளும் திறமைகளும் வல்லமையுள்ளதாய் மாறுகிறது. I was just sharing with my church this morning. இன்று காலையில் என்னுடைய சபையில் நான் இப்படி பகிர்ந்து கொண்டிருந்தேன். I learned to play piano at the age of 7. 7 வயது இருக்கும்போது நான் பியானோ வாசிக்க கற்றுக்கொண்டேன். At about the age of 15 I could play better than my father. 15 வயதில் என்னுடைய தகப்பனாரை காட்டிலும் நான் வாசிப்பதில் தேறினவனாய் இருந்தேன். So he'll come and ask me doubts. சில வேளைகளில் அவர் வந்து என்னிடத்தில் சில சந்தேகங்களை கேட்பார். What did you play this time? What is that? How does that play? What is this note, that note, and so on. இந்த நேரத்தில் நீ இதை வாசித்தையே அது எப்படி வாசிப்பது என்று சில இப்படிப்பட்ட சந்தேகங்களை அவர் கேட்பார். So what would happen was, as I was growing, I would see that there were big people in the church who could play music, but I could play better than them, and there was this kind of an eagerness within me. Why can't I play? ஆனால் சம்பவித்தது என்னவென்றால் நான் வளர வளர என்னுடைய சபையில் இசை வாசிக்கக்கூடியதான சிலர் இருந்தார்கள். ஆனால் அவர்களை நான் பார்க்கும்போது இவர்களை காட்டிலும் நான் நன்றாக வாசிப்பேனே என்கிறதான, நான் ஏன் அதை வாசிக்க கூடாது என்கிறதான ஆவல் எனக்குள் எழும்பிற்று. So although I didn't physically push myself, there was an inward push within me. Why can't they allow me? சரீர பிரகாரமாக நான் அதற்காக போய் அதை வாசிக்க வேண்டும் என்று செய்யாமல் இருந்தாலும் கூட எனக்குள்ளாக அதை எப்படியாவது வாசிக்க வேண்டும் என்கிறதான ஆவல் காணப்பட்டது. So but God restricted me. ஆனால் தேவன் என்னை தடை செய்தார்.
I didn't even have a proper keyboard in my house. God wouldn't allow me to have it. என்னுடைய வீட்டில் ஒரு சரியான கீபோர்டு கூட இல்லாமல் இருந்தது. அது இருப்பதற்கும் தேவன் எனக்கு அனுமதி தரவில்லை. I would fight with my parents and say, people who don't know how to play the keyboard, their parents are buying keyboard and giving them and encouraging them. We know how to play the keyboard, you are not encouraging us. என்னுடைய பெற்றோர்களோடு கூட நான் இப்படி சண்டை போடுவது வழக்கமாயிருந்தது. கீபோர்டு எப்படி வாசிக்க வேண்டும் என்று தெரியாதவர்களுக்கு கூட அவர்கள் பெற்றோர்கள் அவர்களுக்கு வாசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு வாங்கி தருகிறார்கள். ஆனால் எனக்கு வாசிக்க தெரிந்திருந்தாலும் கூட நீங்கள் எங்களுக்கு அதை வாங்கி தர மாட்டீங்க தருகிறதில்லை என்று நாங்கள் அவர்களோடு கூட சண்டை போடுவோம். When I was about 10 years old, எனக்கு 10 வயதாய் இருந்தபோது one day Pastor Don came to our house. பாஸ்டர் டான் அவர்கள் எங்களுடைய வீட்டிற்கு வந்தார். So I played the guitar and sang a song. நான் கிட்டார் வாசித்து ஒரு பாடலை பாடினேன். He said, this boy has a tremendous talent. அவர் இப்படி கூறினார், இந்த பையனுக்கு மிகப்பெரிய தாளந்து இருக்கிறது. I think I must buy him a guitar. நான் இவனுக்கு ஒரு கிட்டாரை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். He said that twice before he left. அவர் எங்களுடைய வீட்டை விட்டு போவதற்கு முன்பாக 2 முறை இப்படி கூறினார். So I was very excited because a guitar is going to come from America. எனவே எனக்கு ஒரு மிகப்பெரிய பரவசமாக காணப்பட்டது. ஏனென்றால் அமெரிக்காவிலிருந்து எனக்கு ஒரு கிட்டார் வரப்போகிறது என்று. I waited for 1 year, 2 years, 3 years, 4 years, 5 years, 10 years. The guitar never came, still hasn't come. 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் என்று நான் காத்துக்கொண்டே இருந்தேன். கிட்டார் வரவில்லை. இன்றளவும் அது வந்து சேரவில்லை. They asked me to play for the procession once. ஒரு முறை பவனில் வாசிக்க வேண்டும் என்று என்னை பார்த்து கேட்டுக்கொண்டார்கள். I had to play the hollow guitar for 2 or 3 years. No electrical connection. I can't hear what I'm playing, but I had to put the guitar on my shoulders and walk with the whole procession playing the guitar, not knowing what I was playing for 3 years before I could actually play the guitar. 2-3 வருடங்களாக நடந்ததான பவனிகளில் ஹாலோ கிட்டார் என்கிறதான கிட்டாரை நான் வாசிக்கிற அந்த கிட்டார் தான் எனக்கு இருந்தது. அதிலிருந்து எந்த சத்தமும் எழும்பாது. நான் என்ன வாசிக்கிறேன் என்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த 3 வருஷம் அளவும் நான் உண்மையான கிட்டாரை வாசிப்பதற்கு முன்பாக அந்த கிட்டாரை தான் வாசித்துக் கொண்டிருந்தேன். So God ragged me for 3 years before using me. எனவே தேவன் என்னை பயன்படுத்துவதற்கு முன்பாக 3 வருஷம் என்னை ragging பண்ணினார். They understand that language more than Tamil, I think. Okay. So that's where obedience was learned. இந்த இடத்தில் தான் கீழ்ப்படிதலானது கற்றுக்கொள்ளப்படுகிறது. So surrendering to suffer is very important. எனவே பாடுபடுவதற்கு ஒப்புக்கொடுப்பது மிகவும் அத்தியாவசியமானது. Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். God has brought us all here for a specific purpose. தேவன் நாம் யாவரையும் ஒரு முக்கியமான நோக்கத்தோடு கூட கொண்டு வந்திருக்கிறார். All of us have been invested with gifts. நாம் யாவருக்கும் அந்த வரங்கள் தரப்பட்டிருக்கிறது. God has given us all talents and abilities. தேவன் நமக்கு எல்லா வரங்களையும் திறமைகளையும் தந்திருக்கிறார். But God has not given us to show off. ஆனால் அதை நாம் மற்றவர்களுக்கு வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக அதை தரவில்லை. God has not given us so that we can draw other people to ourselves. மற்ற ஜனங்களை நம்மண்டை இழுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் வரங்களை நமக்கு தரவில்லை. God has given us all this so that in obedience to him we might take up our cross and follow him only to glorify his name. தேவன் இவைகள் யாவையும் நமக்கு தந்திருக்கிறார். ஏனென்றால் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. How many of us are willing to obey? எத்தனை பேர் கீழ்ப்படிவதற்கு மனப்பூர்வம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்? How many are willing to learn from Master Jesus this art of obedience? இந்த எஜமானாகிய இந்த இயேசுவினிடத்திலிருந்து இந்த கீழ்ப்படிதல் என்கிறதான கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேர் மனதாக இருக்கிறீர்கள்? How many of us are ready to come under his yoke? எத்தனை பேர் அவருடைய நுகத்திற்கு கீழாக வர வேண்டும் என்று ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? Lord, even if you take me through paths that I don't like, I don't mind. ஆண்டவரே, எனக்கு விருப்பமில்லாததான பாதைகளின் வழியாக நீர் கொண்டு சென்றாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. Lord, I want to learn obedience. ஆண்டவரே, நான் கீழ்ப்படிதலை தான் கற்றுக்கொள்ள வேண்டும். I want to do only what you want me to do and I don't want to do anything extra in my life. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை மாத்திரம் தான் நான் செய்ய வேண்டும். அதற்கு கூடுதலாக நான் எதையும் செய்து விட கூடாது. In every step, ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும், in every action, ஒவ்வொரு செயலிலும், in every movement of my body, என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அங்க அசைவிலும், in every word that I speak, நான் பேசுகிறதான ஒவ்வொரு வார்த்தையிலும், in every emotion that comes out of me, எனக்குள்ள எழும்புகிறதான ஒவ்வொரு எழுச்சியிலும், in every thought that appears in my mind, என்னுடைய மனதில் தோன்றுகிறதான ஒவ்வொரு எண்ணத்திலும், everything be in obedience only of you, Lord. ஆண்டவரே, அந்த எல்லா காரியங்களும் உம்முடைய கீழ்ப்படிதலுக்குள்ளே தான் காணப்பட வேண்டும். Dear brother, dear sister,
அருமையான சகோதரனே சகோதரியே, there is suffering when you learn obedience. நீங்கள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும்போது பாடுகள் இருக்கும். But I've experienced it and I say it is beautiful, beautiful, beautiful. நான் அதை அனுபவித்திருக்கிறேன். அது மிகவும் அழகானது, மிகவும் அழகானது, மிகவும் அழகானது என்று நான் சொல்லுகிறேன். That suffering is very good. It's worth it. It's enjoyable. அந்த பாடுகளானது படுவதற்கு மிகவும் பாத்திரமானதா இருக்கிறது. அது மிகவும் சந்தோஷமாய் அனுபவிக்க கூடியதா இருக்கிறது. When I told you that I had to hang the guitar on my shoulders without knowing what I was playing for 3 years, I'm not telling you with sadness. I'm happy that God took me through that path. 3 வருஷமாக அந்த கிட்டாரை என்னுடைய தோளில் மாட்டிக்கொண்டு என்ன வாசிக்கிறேன் என்று எனக்கு தெரியாமல் நான் 3 வருஷமாக அதை வாசித்தாலும் அது நான் அப்படி இருந்ததே என்று துக்கமாய் சொல்லவில்லை, மிகவும் சந்தோஷமாய் நான் அதை சொல்லுகிறேன். Because I know my Jesus loved me and he took me through that path. ஏனென்றால் என்னுடைய இயேசு என்னை நேசித்திருக்கிறார், அவர்தான் அந்த பாதையின் வழியாக என்னை கொண்டு சென்றார் என்று நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். How many will surrender? எத்தனை பேர் ஒப்புக்கொடுப்பீர்கள்? How many will surrender to learn obedience from Master Jesus? நம்முடைய எஜமானாகிய இயேசுவினிடத்திலிருந்து அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேர் ஒப்புக்கொடுக்கிறீர்கள்? Let us lift up our hands. நாம் நம்முடைய கரங்களை உயர்த்துவோம். We are going to come under his yoke. Those who lift up their hands are going to come under his yoke. கரங்களை உயர்த்தினவர்கள் அவருடைய நுகத்தின் கீழ் வரப்போகிறார்கள். He is not a wicked master. அவர் ஒரு பொல்லாத எஜமான் அல்ல. He is a good master. அவர் நல்ல எஜமானா இருக்கிறார். Our father. அவர் நம்முடைய பிதாவா இருக்கிறார். He is our friend. அவர் நம்முடைய நண்பனா இருக்கிறார். He is our best friend. அவர் நம்முடைய சிறந்த நண்பனா இருக்கிறார். He is our lover. அவர் நம்முடைய சிநேகிதரா இருக்கிறார். And he is our bridegroom. அவரே நம்முடைய மணவாளனா இருக்கிறார். He will do it with minimal pain. அவர் மிகவும் குறைந்தபட்சமா இருக்கிறதான வேதனையோடு கூட தான் செய்வார். But that pain that we go through, we need it, so he is taking us. ஆனால் நாம் அந்த வேதனை வழியாக போக வேண்டும் என்பது தேவைப்படுகிறபடியால் தான் அவர் அதை அந்த வழியாக கொண்டு செல்கிறார். As we have lifted up our hands now, நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தும் போது தான், as we have surrendered to take up his cross and follow him, அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் அவரை பின்பற்றுவேன் என்று நாம் ஒப்புக்கொடுக்கும் போது தானே, now the spirit of the Lord is moving in our midst. இதோ தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். Now the Holy Spirit is going to move in our hearts. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களின் மேல் அசைவாட போகிறார். He is going to move in our emotions. அவர் நம்முடைய எழுச்சிகளில் அசைவாட போகிறார். He is going to move in our thoughts. அவர் நம்முடைய எண்ணங்களில் அசைவாட போகிறார். He is going to move upon our body. நம்முடைய சரீரத்தின் மேல் அவர் அசைவாட போகிறார். And he is going to help us to obey. அவர் நம்மை கீழ்ப்படிவதற்கு நமக்கு உதவி செய்ய போகிறார். Receive that anointing now. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Shabankarabati ankalabaria bahasantuda baria bakalabana mankatuda. Thank you Lord. Urabau shabankarabakalabaria mantude. Thank you Lord. Shabarabakarabania mankatude. Thank you Jesus. We thank you Jesus. Oh rabakarabau shabankalabania mankatude. Thank you Lord. பாஸ்டர் டான் இப்படி சொல்வது வழக்கம். When you surrender to suffer, you don't suffer. நீங்கள் பாடுபடும்படியாக ஒப்புக் கொடுக்கும்போது அதற்கு பிறகு உங்களுக்கு பாடே இல்லை. When you are afraid to suffer, that's when you suffer, you really suffer. நீங்கள் பாடுபடுவதற்கு பயப்படும்போது தான் உண்மையிலே நீங்கள் பாடுபடும்போது பாடுபடுகிறீர்கள். But now because you lifted up your hand, ஆனால் இப்பொழுது நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தினது நிமித்தமாக you are going to enjoy the sufferings that Jesus is going to take you through. இயேசு உங்களை கொண்டு போகிறதான அந்த பாடுகளின் வழியாக நீங்கள் போகும்போது அதை சந்தோஷமாய் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். In those sufferings you are going to see that sweet anointing working in you. அந்த பாடுகளில் உங்களில் கிரியை செய்கிறதான அந்த இனிமையான அபிஷேகத்தை உங்களால் உணர முடியும். When people reject you, ஜனங்கள் உங்களை புறக்கணிக்கும்போது, when your suggestions are rejected, உங்கள் ஆலோசனைகள் தள்ளப்படும்போது, when you are despised by others, மற்றவர்களால் நீங்கள் அவமதிக்கப்படும்போது, when you do not face success, நீங்கள் வெற்றியை சந்திக்காமல் இருக்கும்போது, then you are going to enjoy because Jesus is taking you through that path. நீங்கள் அதில் சந்தோஷப்பட கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இயேசுதான் உங்களை அந்த பாதையின் வழியாக கொண்டு செல்கிறார். யாதொன்றும் செய்திட யாதியலே நீரன்றி பாரேனில் இயேசுவே. யாதொன்றும் செய்திட யாதியலே நீரன்றி பாரேனில் இயேசுவே. உந்தன் பலத்தினால் யாவும் செய்திடுவேன், உமதாதியினால் ஜெயம் கொள்வேன். உந்தன் பலத்தினால் யாவும் செய்திடுவேன், உமதாதியினால் ஜெயம் கொள்வேன். யாதொன்றும் செய்திட யாதியலே நீரன்றி பாரேனில் இயேசுவே. யாதொன்றும் செய்திட யாதியலே நீரன்றி பாரேனில் இயேசுவே. உந்தன் பலத்தினால் யாவும் செய்திடுவேன், உமதாவியினால் ஜெயம் கொள்வேன். உந்தன் பலத்தினால் யாவும் செய்திடுவேன், உமதாவியினால் ஜெயம் கொள்வேன். யாதொன்றும் செய்திட யாதியலே நீரன்றி பாரேனில் இயேசுவே. யாதொன்றும் செய்திட யாதியலே நீரன்றி பாரேனில் இயேசுவே. உந்தன் பலத்தினால் யாவும் செய்திடுவேன், உமதாவி
பலத்தினால் யாவும் செய்திடுவேன் உமதாவியினால் ஜெயம் கொள்வேன் பலத்தினால் யாவும் செய்திடுவேன் உமதாவியினால் ஷபகரபக ஷபகரபனமதுரா. Thank you Jesus, glory to you Lord. Shidara streams. நாமே பாடுகிறதான இந்த பல்லவியில் பார்க்கும்போது இரண்டு அதிகபட்சமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். இரண்டு முனைகளை நாம் பார்க்கிறோம். One, without God you can't do anything. ஒன்று தேவன் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. Two, with God there is nothing you cannot do. இரண்டாவது தேவன் இருந்தால் உங்களால் செய்ய முடியாதான காரியம் ஒன்றுமே இல்லை. When God takes us through the path of obedience, தேவன் உங்களை கீழ்ப்படிதலின் பாதையின் வழியாக கொண்டு செல்லும்போது, if we are going to resist and continue in our independence, நீங்கள் அதை எதிர்த்து உங்களுடைய சுயாதீனத்திலே நீங்கள் தொடர்ந்து நிலைத்திருப்பீர்கள் என்றால், with all our gifts we are only going to become devils. நம்முடைய எல்லா வரங்களின் மூலமாக நாம் பிசாசுகளாய் தான் மாற போகிறோம். But because we surrender this evening, ஆனால் இந்த மாலை வேளையில் நீங்கள் எங்களை ஒப்புக்கொடுத்தபடியினால், I can do all things through Christ which strengtheneth me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Even the devil is going to be afraid of you. பிசாசு கூட உங்களை பார்த்து பயப்பட போகிறது. யாதொன்றும் செய்திட யானியலே நீரன்றி பாரினுள் இயேசுவே. யாதொன்றும் செய்திட யானியலே நீரன்றி பாரினுள் இயேசுவே. உங்கள் மேலத்தினால் யாவும் செய்திடுவேன் உமதாவியினால் ஜெயம் கொள்வேன். உங்கள் மேலத்தினால் ஷபகரபனியப்னா உமதாவியினால் ஜெயம் கொள்வேன். யாதொன்றும் செய்திட யானியலே நீரன்றி பாரினில் இயேசுவே. யாதொன்றும் செய்திட யானியலே நீரன்றி பாரினில் இயேசுவே. பலத்தினால் யாவும் செய்திடுவேன் உமதாவியினால் ஜெயம் கொள்வேன். உங்கள் பலத்தினால் யாவும் செய்திடுவேன் உமதாவியினால் ஜெயம் கொள்வேன். உங்கள் பலத்தினால் ஷபகரபலபதுரா உமதாவியினால் ஜெயம் கொள்வேன். உங்கள் பலத்தினால் யாவும் செய்திடுவேன் உமதாவியினால் ஜெயம் கொள்வேன். இலமக ஷபதப சிரப்திலா ரபகரா துனமனாய குரபகலபன மங்கதுனாரிய பகதுனே. Thank you Lord, we praise you Jesus. Oh rabba shabakarabakalabana mankatuna zuraptala rabana mankatune. Thank you Lord, we thank you Jesus, we praise you. கர்த்தாவே, நீர் தந்ததான் இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் துரோகிகளாய் இருந்தாலும் எங்களுக்கு நீர் வரங்களை தந்திருக்கிறீர். நாங்கள் துரோகிகளாகவே இருக்க எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஆண்டவரே. என்ன பாடுகள் வந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாக எங்களுடைய சொந்த இச்சைகளை நிறைவேற்றாமல் ஒவ்வொரு சிந்தையிலும் ஒவ்வொரு எழுச்சியிலும் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு அசைவிலும் உம்மையே பிரியப்படுத்துகிறவர்களாக நாங்கள் மாற எங்களை சமர்ப்பித்திருக்கிறோம். ஆவியானவரே, எங்களை முற்றிலுமாய் ஆட்கொள்வீராக. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி நடத்தும் ஆண்டவரே. எங்களுடைய அதிகாரங்கள், வல்லமைகள், தாளந்துகள் எல்லாம் உம்மை மகிமைப்படுத்தக்கூடியவைகளாக, உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பக்கூடியவைகளாக மாறும்படியாக மறுபடியுமாக பலிபீடத்தில் எங்களை வைக்கிறோம். காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.